வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 9 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஆங்காங்கே மழை எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்திருக்கிறது. நேற்றைக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சங்கரன்கோவிலில் 33.6 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொதிகை சோலை 25 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நெல்கட்டும் சேவல் 20 மில்லிமீட்டர். கலப்பக்குளம் 16 மில்லிமீட்டர். பாலபதி ராமபுரம் 42 மில்லிமீட்டர். நவநீத கிருஷ்ணபுரம் 21 மில்லிமீட்டர். இப்படி அந்த மாவட்டத்தில் பல இடங்களில் மழை. அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு வடக்கே தான் இந்த மழை பெரும்பாலும் பதிவாகியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதற்கும் வடக்கு வடமேற்கு திசையில் செண்பகத்தோப்பு 16 மில்லிமீட்டர். கோட்டையூர் எல்லாமே அது விருதுநகர் மாவட்டத்தில் மதுரை மாவட்ட எல்லையோர தேனி மாவட்ட எல்லையோரத்தில் 26 மில்லிமீட்டர் மழை பிடிந்திருக்கு. தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை. அடுத்து மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அந்தியூர் எண்ணமங்கலம் இங்கெல்லாம் மழை பொழிவு இருந்தது. ஈரோடு மாவட்டம் சங்கரபாளையம் 32 மில்லிமீட்டர். அடுத்தது ஓலக்கடகம் 46 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாடி 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. ஆக இந்த கோடையில் வெயில் மட்டும் அடித்து கொண்டிருந்த நிலையில் மழை பெய்யும் என்று அறிவிப்பதே மிக கடினம். ஒரு சில ஆங்காங்கே ஒதுக்கி மழை பெய்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மாவட்ட ஒரு சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு இருந்தது. அதே போல் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டியுள்ள மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை இருந்துச்சு. முடிகொண்டானில் கூட மழை இருந்துச்சு. அடுத்து நாச்சியார் கோவில், அடுத்தபடியாக மருத்துவக்குடி, அதற்கு வடக்கே இருக்கிற முள்ளுக்குடி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, அப்புறம் பல இடங்களில் மழை. வானிலை அறிக்கையை மிக தெளிவாக புரியும்படியாக அழகாக சொல்லி வர்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் புரிதல் இல்லாமல் மழைன்னு உங்களுக்கும் ஏதோ வயலை நிரப்பும் கொட்டுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பெய்யாமல் போனோன்னு விரக்தியும் வேதனையிலையும் என்னட்ட கால் பண்ணுறீங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகில் இருந்து மிக மோசமான வார்த்தையால் ஒருத்தர் நேற்றைக்கு பேசியிருக்காரு. இப்படி ஆங்காங்கே வெயில் மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் என்று அறிவித்து ஆங்காங்கே மழை பெய்து கொண்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? 5, 6, 7 மழை பெய்யுன்னு சொன்னால் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதின்னு கேட்டிங்கன்னா புள்ளம்பாடியில் எனக்கு மழையே பெய்யலாம் பாரு. புள்ளம்பாடி அருகேயும் புள்ளம்பாடி தாலுக்கா அலுவலகமோ ஒன்றிய அலுவலகமோ அங்கேயே 9 சென்டிமீட்டர் ஒரு நாள் மழை பெஞ்சுது. மழை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கு. ஆனால் கோடை மழை அருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்குன்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். மழை காலத்து மழை கூட பரவலாக பெய்யாது. கோடை மழை எப்படி பரவலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்? ஒதுக்கி தான் பெய்யும். சில இடங்களில் ஒதுக்கிட்டே போயிடுன்னு கூட சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் புரிதல் இல்லாமல் உங்களை நான் வானிலை அறிக்கை சொல்கிறதுக்கு விட்டுறலான்னு வந்தாலும் அப்புறம் அப்போ ஒரு 100 பேர் சேர்ந்துக்கிட்டு வானிலை அறிக்கை சொல்லுங்கள் சார், எவனாவது இப்படி தான் சொல்லுவான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரும் வர்றீங்க. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நேற்று ஒருத்தர் வயதானவராக இருக்கார், வேறு அதுக்கு வேறு பேச முடியல. நான் அவர் பேரை ME போட்டு ஃபுல்லாக தான் சேவ் பண்ணியிருக்கேன். இதேமாரி நிறைய பேர் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன எல்லாரையும் ஒரு நாள் பார்த்து புரிதலுக்கு வரணும்.
சரி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தை பார்த்துக்கன்னு சொல்லி வானிலை அறிக்கை போடலன்னு சொன்னால் கூட வர்றீங்க மறுபடியும். நீ இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தையே பாருங்கள், மிக தெளிவாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையை உங்களுக்கு மிக தெளிவாக வழங்குகிறார்கள்ல, அதை பார்த்துக்க வேண்டியதானே. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கணும்னு சொல்லி தான் தலைப்பும் போட்டிருக்கேன். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யணும் தான் போட்டிருக்கேன். சில இடங்களில் இந்த சுற்றுமழை பெய்யாமல் கூட ஒதுக்கிட்டு கூட போயிடலான்னு சொல்லியிருக்கோம். ஆங்காங்கே தான் பெய்யணும்னு சொன்னோம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் இருக்கும். பெய்தா இல்லையா? திருவள்ளூரில் பெய்யுது, கன்னியாகுமரியில் பெய்யுது, நீலகிரியில் பெய்யுது, நயதாரண்யத்துலேயும் பெய்யுது. நேற்றைக்கு கூட முத்துப்பேட்டையில் மழை தான், கும்பகோணத்தில் மழை. ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரவலாக பெய்யாது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஊரில் பெய்யலாம், இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் பெய்யலாம், உங்களை ஒதுக்கிட்டு உங்கள் பக்கத்து ஊரில் பெய்யலாம், இல்லை உங்களுக்கு ஊரில் பெய்ஞ்சிட்டு பக்கத்து ஊர் ஒதுக்கலாம். அருகே வேறுபாடு இருக்கும். எவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன், எவ்வளவு விளக்கமாக. என்னமோ நீங்கள் சம்பளத்துக்கு எனக்கு ஆளை வச்சுருக்க மாதிரி. உங்களெல்லாம் மனித ஜென்மத்தில் சேர்க்குறதா எந்த ஜென்மத்தில் சேர்க்குறது தெரியல. நான் இப்போ அடுத்தது இந்திய வானிலை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தனியார் வானிலை நிறுவனம் ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்கைமெட். அதோட அறிக்கையும் போடுறேன். நம்ம விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம மனவேதனைப்படாமல் அப்படியே நான் வானிலை அறிக்கையை கொடுத்துட்ருக்கேன், நீண்ட கால அறிக்கையும் கொடுத்துட்ருக்கேன். ஆகவே நான் உங்களுக்கு நன்மை செய்ய போத்தா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க. என்னுடைய பிறந்த ஒன்றியத்திலேருந்து அவ்வளோ கஷ்டம், திருத்துறைப்பூண்டிலேருந்து வருது. நிறைய இடங்களில் சொல்ல போனேன்னா ஒத்தக்கால் மண்டபத்திலேருந்து கடந்த வருஷம் இப்படியே கிளம்பிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். உண்மையிலேயேங்க எவ்வளவு தெளிவாக சொல்கிறேன். ஏன் என்னை போட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு அங்கேருந்து வரீங்க? ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒருத்தர் பேசியிருக்கிற நேற்றுக்கு பேசுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வானிலை அறிக்கையை வெயில் மட்டும் இருக்காது, ஆங்காங்கே மழை இருக்கணும் முன்கூட்டியே சொல்கிறான். ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கணும்னு சொல்கிறான். காற்று மேற்கு நோக்கி போனால் மேற்கு பெய்யும், கிழக்கு நோக்கி போனால் கிழக்கு பெய்யும், இடையில குவிச்சா இடையில பெய்யும். இப்போ ஆந்திர பிரதேசம் நோக்கி உள்ளே போகுது. அப்போ உள்ளே போகும்போது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகும்போது என்னாகும்? சங்கரகோயில், விருதுநகர் மாவட்டம், இந்த கொடைக்கானல் மலைக்கு தெற்கு பகுதியில் போய் பெய்யும். அதுவும் பரவலாக பெய்யாது. அங்கேயே குளிர்வித்து வர்ற வழியிலே இடைமறித்து குளிர்விக்கவும் செய்யும். அப்படியே போய் இன்னொரு இடத்துல எங்கே போய் தடுக்கும்? தென்கிழக்கிலேருந்து போனால் அந்த கொடைக்கானல் மலையோட தெற்கு பகுதி தடுக்கும். இன்னொன்று ஈரோடு மாவட்டத்தில் போய் அந்தியூர் எண்ணமங்கலத்தில் தடுக்கும். அதை விட தாண்டி போனால் ஆந்திராவில் போயிருக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் போய் கொடுக்கும். நேற்றைக்கு கூட போலூர், திருவண்ணாமலையெல்லாம் மழை தான், செஞ்சி எல்லாம் மழை தான். ஆகவே அறவே இல்லாத மழை ஆங்காங்கே பெய்யுதுன்னா உங்களுடைய அறுவடை தானியங்களை பாதுகாத்துட்டு தானே நான் சொல்கிறேன். இதில் லாபம் அடைந்தவங்களும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. மனசு முதல்ல எல்லாம் சொன்னீங்க சார், பெஞ்சுது சார். நீங்கள் பெஞ்சுது தான், நான் நிறையா பெய்யும்னு சொன்னேன். நான் சந்தேகத்தில் தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த ஊரில் பெய்யும், எவ்வளவு பெய்யும், எந்த இடத்துல பெய்யும் எப்படின்னு சொல்ல முடியாது. இதை அந்த மாதிரி இருக்குது காற்றோட அமைப்பு. கிழக்கு மேற்கு திசை காற்று கூடானா கிழக்கு வரும், கிழக்கு திசை கூடனா மேற்கு போகும். ரெண்டு சமமாக இருந்தால் இடையில போவோம். இப்போ தெற்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து வடமேற்கா போகுது, வடக்கு நோக்கி போகுது. ஆந்திர பிரதேசம் ஒடிசா நோக்கி போய் அங்கே போய் குவிக்குது. அதுவும் வெப்பச்சலன இடிமழை எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். என்ன, நீங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு நீங்கள் மழை பெய்யலைன்னா விரக்தியும் வேதனை அடையக்கூடாதுங்கிறதுனால சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொல்லிகிட்டு இருக்கேன். எவ்வளவு புரிதலுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், எவ்வளவு எடுத்துகிட்டு இருக்கேன். இதனால் வேறு லேட் ஆகுது. நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் எந்த ஊடகத்துக்கு போய் பேட்டி கொடுக்குறதுக்கே போகல. ஏன் தெரியுமா? மழை முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டி எடுக்கிறதுக்கு அங்கேருந்து வர்றாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு மழை முடிஞ்சது போது மழை முன்கூட்டியே வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். சென்னைக்கு 9 சென்டிமீட்டர் அன்றைக்கி பெஞ்சுது. சென்னை சைதாப்பேட்டையெல்லாம் அவ்வளோ மழை. இதை நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருக்கோம். முன்கூட்டியே மழைக்கு முன்னாடியே பேட்டி எடுக்காமல் மழை பெஞ்சதுக்கப்புறம் பேட்டி எடுக்க நீங்கள் அதில் போய் என்ன கமெண்டில் போய் திட்டுவீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் விவசாயிகளோட நன்மைக்காக தான் இருக்கேன். நீங்கள் உங்களோட திட்டு வாங்கிட்டு நான் என் மனவேதனைப்பட்டுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதுமாரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையை தெளிவாக படிச்சுட்டு இருப்பேன். இப்போ இதுக்கு அடுத்தது இந்தியாவோட தனியார் வானிலை நிறுவனம் ஸ்கைமெட் அறிக்கையை உங்களுக்கு தெளிவாக வழங்க போகிறேன். பார்த்துக்குங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் எல்லாத்தையும் அமைதியாக ரொம்ப இருக்கேன். இப்போ நான் ஸ்கைமெட் அறிக்கையும் வழங்குறேன், அதில் தெளிவாக வழங்குறேன், புரியும்படியாக வழங்குறேன். அதையும் படிச்சுக்குங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் நிறைய விஷயத்தை நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அறிக்கையை சொல்கிறேன். இன்னொரு அறிக்கை வருது. தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம் இந்திய அரசோட அனுமதி பெற்ற
டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் தென்மேற்கு பருவமழை குறித்த அறிக்கை வழங்கி இருக்கிறாங்க. அதை நான் வழங்குகிறேன். இதை தொடர்ந்து அதையும் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மழையை பொறுத்த வரைக்கும் வானிலை அறிக்கை சொல்ல மறந்துட்டேன். ஆங்காங்கே மழை இருக்கும், பரவலாக இருக்காது. அதாவது இன்றைக்கும் ஆங்காங்கே இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்கி தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் வசிக்கிறவங்களுக்கு தெரியும் நடந்துச்சா நடக்கலையா, நேற்றுக்கு பெஞ்சுதா பெய்யலையான்னு. இப்படி அதே போல் அந்தியூர் எண்ணமங்கலத்தில் உள்ளவருக்கு தெரியும். ஏன் உப்பார் அணைக்கட்டு பகுதியிலே கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது தெரியுதுங்களா. ஒரு எல்லா இடத்துலையும் பெய்யாது, இது கோடை. எல்லா இடத்தையும் இப்போ என்ன பெரிய புயல் வந்தால் தான் பெய்யும். அப்படிப்பட்ட புயல் வந்து கூட எல்லா மாவட்டக்கும் ஒரே நேரத்தில் பெய்யாது. புரியுதுங்க. அது மேலே இந்த மழைக்கு அப்புறம் இன்னைக்கு தேதி 9 ஆயிடுச்சு. 9ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம ஆங்காங்கே எதிர்பார்த்தோம். நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஒதுக்கி ஆங்காங்கே ஏற்ற இறக்கத்துடன் உங்களுக்கு பெய்யலாம், இல்லை பக்கத்தில் பெய்யலாம். ஆனால் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருந்துகிட்டு இருக்கும். அறுவடை விவசாயிகள் தானியத்தை பத்திரப்படுத்துறது தான் இந்த அறிக்கை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மழை முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய 13, 14ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், நேற்றையுமே தான் கடலூர் மாவட்டம் கன்றக்கோட்டையிலேருந்து ஒருத்தர், கன்றக்கோட்டை கடலூர் மாவட்டம், அங்கிருந்து மனவேதனைப்படுத்தினார். இப்படி தினம் ஒருத்தர் மனவேதனைப்படுத்துறீங்க. நான் வந்து அறிவிக்காமல் விட மாட்டாங்க. நான் இது தேவையில்லாத வேலையை நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால் மன உளைச்சல் தான் அடைஞ்சிட்டு இருக்கேன். சொல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாது. புரியுதுங்களா. உங்களுக்கு நன்மை செய்ய போய் நான் மன உளைச்சல் அடைகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியல. நேற்றுக்கு எங்கே பார்த்தாலும் கன்றக்கோட்டைக்கு அருகிலேயே மழை பெஞ்சுது. அது கூட அவருக்கு தெரியல. அந்த மாவட்டத்தில் அவரும் ஒருத்தர் இயற்கையிலேயே மழையே வர்றது அவர் பார்த்து தெரிஞ்சுப்பாராம். அவருக்கே பக்கத்தில் செஞ்சில் மழை பெஞ்சது தெரியல. முன்கூட்டியே வரும்னு சொல்லியிருக்கிறோம். சொல்லியும் கூட நல்லது சொன்னது நடந்தது அவருக்கு தெரியல. அவர் ஊருக்கு பெய்யல, அவர் ஊருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறீங்க. இதெல்லாம் மனிதர்கள் வாய் மாறி பெய்யும். எந்த மனிதனையும் நான் நம்புறதா இல்லை. எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்க. அடுத்தபடியாக யாரும் எனக்கு தேவையில்லை. நான் என்னுடைய நிலைமையை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன். புரியுதுங்களா. அதுக்கு மேலே பேசலை. இதுக்கு அடுத்த மழை வந்து 20ஆம் தேதிக்கு மேலே அதுக்காக கொட்டி தீர்த்து உங்கள் வயலை நிரப்பும் நான் சொல்லலை. ஒதுக்கி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருக்கும். இந்த மழைக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா இடத்துலையும் வெயில் வாட்டி வதைக்குது. நாம் எவ்வளவுன்னு வெப்பநிலை மானியை பார்க்கணும். நான் கூட இதில் படம் கூட அனுப்பியிருக்கிறேன், முன்னறிவிப்பு கூட. நல்லா புரிஞ்சுக்கணும். கடலோரம்லாம் வெப்பம் 100 டிகிரி எட்டலை, உள்ளதான் இருக்குது. வேலூர், கரூர், பரமத்தி, நாமக்கல், பரமத்தி, வேலூர், ஈரோடு இந்த மாதிரி இடத்துல தான் பதிவாகிட்டுருக்கு. பாலக்காட்டு கணவாயில் பொள்ளாச்சியில் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் பதிவாகிட்டுருக்கு. அதே போல் பாளையங்கோட்டை, சிவகாசி, கோவில்பட்டி இங்கெல்லாம் அதிகம் பதிவாகிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் இதை விட மோசமாக அனல் காற்றெல்லாம் வீசி இருக்கிறத நாங்கள் நினைவு பார்க்குறோம். எவ்வளோ பெரிய அனல் காற்று வீசி இருக்குதுன்னு. இந்த படத்தில் நான் சிவப்பு கலர் இருக்குது, பிங்க் கலரில் இருந்திருக்கு படங்கள்லாம். புரியுதுங்களா. இது இப்போ கருஞ்சிவப்பு கலர்லாம் இருக்குது. பிங்க்னாக்க கடுமையான 105, 110, 112 போய் அனல் காற்று மூக்கெல்லாம் வெந்து போய் ஓட்டையெல்லாம் வெந்து போய் காண மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வெப்பம் இருக்காதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும் நான் வந்து வானிலை அறிக்கையை, இந்திய வானிலை அறிக்கையும் இன்னும் தனியார் வானிலை அறிக்கையும் நான் இதில் பதிவிடுறேன். நீங்கள் கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிங்க, ஒப்பிட்டு பார்த்துங்க, எது வேணாலும் எடுத்துங்க. இது செல்வகுமாரின் வானிலை அறிக்கை. இது வந்து ஏற்றுக்கொள்ளுடையவர்களுக்கும் ஒதுக்கி புரிதல் உள்ளவர்களுக்கும் இயற்கை குறித்த அறிவு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆய்வறிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி. அதுக்கடுத்து 20ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே இருக்கும். இப்போ பெய்கிறது போல தான். இதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட பெய்யலாம். நீங்கள் பாட்டுக்கு எதையாவது எதிர்பார்த்து எதையாவது தெளிச்சு விட்டு நான் வந்து சொல்கிறது எல்லாமே அறுவடை விவசாயிகளுக்கு நனைந்து விடக்கூடாது இப்போ அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நிறைய பேர் பயன்பெற்றவர்களும் உண்டு. இது வந்து ஒரு சில 2 பேர் ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் 10,000 பேர் டெல்டா மாவட்டத்தை உயிரை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி 10,000 பேர் உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு காரணம்னா, ஆனால் ஒரு பைசா ஒரு புரோஜனம் இல்லை. திட்டம் மட்டும் அங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கேருந்து வந்து கொஞ்சமாவது எனக்கு பைத்தியம் முடிக்க வைக்கிறீங்க என்னெல்லாம். இதுக்கு மேலே வானிலை இருக்கலாம். இதாங்க நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க வானிலை இருக்கையே. நன்றி பணிவுடன் வணங்குகிறேன்.